காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். அப்படி சொல்லணுமா? அதுதான் ஒரிஜினல் முத்து. நிலா பேபி, என்ன முத்து? ஐம் so sorry. சரி. பப்பரமிட்டா பப்பரமிட்டா, ஐ லவ் யூ பப்பரமிட்டா. லவ் யூ முத்து. என் பக்கத்துல வா. என்னம்மா? என் நிலா பேபி, செல்ல பேபி. ரோஜா புதேகத்தில் தாழம்பு வாசங்கள் நான் இங்கு கண்டேனடி. செவ்வாய் நாணத்தின் சூடான தேனுக்கு நான் எங்கு நின்றேனடி. என்னோடுதான் நான் இல்லையே, கண்ணோடுதான் துயிலில்லையே. முத்து, ஏன் எந்திரிச்சிட்டீங்க? நான் கிளம்புறேன் பேபி. இதுக்கு மேல இங்க இருந்தா சரியா வராது. பாய். போகணுமா? அடுத்து எப்போ வருவீங்க? இப்போலாம் எனக்கு ஒர்க் ஃப்ரீயா இருக்கும் அப்போல்லாம் வரேன். அதுவும் போக இன்னும் ஒரு 4-5 நாள் தானே இருக்கு மேரேஜுக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் நீ என் கூட தான் இருக்க போற, நானும் உன் கூடவே தான் இருக்க போறேன். சரியா? சரி. போயிட்டு வரட்டுமா? போகவே மனசு இல்லை பேபி. என் கூட இப்போவே வந்துடுறியா? இன்னும் 4-5 நாள் தானே இருக்கு, அப்புறமா உங்க கூடயே தான் இருப்பேன். நிலா, லவ் யூ பேபி. லவ் யூ முத்து. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன். ஓகே. நீங்க எதுவும் சொன்னா வச்சா நான் கஷ்டப்படுவணும்னு நினைச்சு நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்க வேண்டாம். நீங்க நார்மலாவே இருங்க. என்ன? ஓகே. உங்களுக்கு சிரிப்பு வந்தா சிரிங்க, கோவம் வந்தா கோவப்படுங்க, என்ன அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அடிங்க, திட்டணும்னு தோணுச்சுன்னா திட்டுங்க. என்ன தோணுதோ எப்பப்ப தோணுதோ அப்பப்ப அதை செஞ்சிருங்க. எதுக்காகவும் நீங்க கண்ட்ரோல் பண்ணவே வேண்டாம். நிஜமாவா? ஆமா. ஏன் அப்படி சொல்ற? நான் எப்பவும் அதைத்தானே முத்து சொல்றேன். நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, உங்க வீட்லயும் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் கஷ்டப்படுவேங்கிறத மட்டும்தான் எல்லாரும் பாக்குறீங்க. நான் தான் கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்கேன்னு தானே ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு பயமா இல்லையா பேபி? எதுக்கு பயப்படணும்? உங்க பக்கத்துல இருந்தா கஷ்டத்தை கூட இஷ்டப்பட்டு ஏத்துக்குவேன். எனக்கு உங்க கூட இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற எதுவும் வேண்டாம். அதுக்கு மேல நான் வேற ஏதாவது எப்பவாவது உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? சொல்லுங்க பாப்போம். முத்து, நான் உங்க தோல்ல சாஞ்சுக்கவா? யாரும் என்ன புரிஞ்சுக்காட்டியும் பரவாயில்ல, நீங்க மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்படித்தான் எல்லா பொண்ணுங்களும் வசனம் பேசுறாங்க, சினிமாவிலையும் சீரியல்லையும். நான் ஃபோன் இருக்குல்ல, அதுல தான் எல்லாத்தையும் பார்ப்பேன். ஆனா நான் அப்படி கூட சொல்ல மாட்டேன். யாரும் என்ன புரிஞ்சுக்காட்டியும் பரவாயில்ல, நீங்களும் என்ன புரிஞ்சுக்காட்டியும் பரவாயில்ல, நான் நானா தான் இருப்பேன். எனக்கு எப்பவும் என் முத்து கூடவே இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ஏன் பேபி, நீ பேசுறது உனக்கு முட்டாள்தனமா தெரியலையா? உங்களுக்கு அப்படியே தெரியுது? நீங்க உங்க இயல்பான குணத்தை விட்டுட்டு எனக்காக மாறணும்னு நான் நினைக்கிறது தான் முட்டாள்தனம். அப்படி நான் நினைக்கிறது தான் முட்டாள்தனம். நீங்க எப்பவும் எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருங்க. நான் உங்களை முதல்ல பார்த்தப்போ நீங்க எப்படி இருந்தீங்க அதே மாதிரி தான் எப்பவும் இருக்கணும்.
எப்பவுமே ஒருத்தவங்களோட பிறவி குணத்தை மாற்றவே முடியாது. ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேணா மாறலாம். ஆனால் வலுக்கட்டாயமாக நம்ம மாற்ற நினச்சோம்னா அது நமக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் உங்களோட குணத்தை மாற்றிக்கிடணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா போனீங்க அன்னைக்கு. ஆனால் மாற்ற முடிஞ்சதா? முடியலைல. அது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்க போய் தானே இங்கே திரும்பி வந்தீங்க. எதுக்கு அந்த கஷ்டம் உங்களுக்கு? நீங்கள் எப்பவும் போல இருங்க, நான் ஏற்றுக்குவேன். இதைத்தான் நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்கிறேன், எப்பவும் சொல்லுவேன். அன்னைக்கு உங்கள் அக்கா சொன்னாங்க, மலரக்கா மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு நாங்கள்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு. எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். எனக்கு வெண்ணிலாவுக்கு என்ன வாழ்க்கை கிடைக்குமோ அது போதும். எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க உங்களை பற்றி தெரியாமல் புரியாமல் நான் உங்ககிட்ட பழகிக்கிட்டு இருக்கேன்னு. எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு தான் உங்ககிட்ட நான் பழகிக்கிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தான் தெரியலை. நீங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல முத்து, அது மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு நீங்கள் சிரிக்கிறது உண்மையாகவே தெரியலை. ஏதோ நான் கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காகவும் மாமா உங்ககிட்ட ஏதோ சொல்லியிருக்காருங்கிறதுக்காகவும் தான் நீங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது. ஒருத்தவங்கள ஈஸியாக அழ வச்சிடலாம், ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் சிரிக்க வைக்க முடியாது. அவங்களா சிரிச்சாதான் உண்டு. அதுதான் நல்லாவும் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் சிரிக்கிறது பார்க்கறதுக்கு அழகா இல்லை முத்து. எப்போவாச்சும் நீங்கள் சிரிப்பீங்க பார்த்தீங்களா, அது பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? இப்போல்லாம் நீங்கள் என்னை பார்த்தாலே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. அது நல்லாவே இல்லை. முன்னாடி ஒரு தடவை மாமா என்கிட்ட சொன்னார், என் தம்பி கண்ணில் உங்களை பார்க்கும்போது காதல் தெரியுதுன்னு. அப்போ எனக்கு அதை பார்க்கவே தெரியலை. ஆனால் அதுக்கப்புறம் அதை நான் பார்க்க பழகிக்கிட்டேன். நீங்கள் என்னை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் கண்ணில் ஒரு காதல் தெரியும். ஆனால் அந்த காதலையும் தாண்டி உங்கள் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு அலட்சியம் என்னை பார்க்கும்போது இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் என்னை பார்க்கும்போதெல்லாம் சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா, எனக்கே உங்களை பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கு முத்து. இது நீங்கள் இல்லை, நீங்கள் நீங்களாவே இருங்க முத்து. நிஜமாவா பேபி? நிஜமாக தான் சொல்கிறேன். உங்களுக்கா சிரிப்பு வந்தால் மட்டும் சிரிங்க, வேற யாருக்காகவும் நீங்கள் சிரிக்க வேண்டாம். அது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். தேங்க்யூ பேபி. இதைத்தானே நான் உங்ககிட்ட முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அப்போ புரிஞ்சிக்கவே இல்லை. நீங்கள் எப்போவும் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க, ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் நான் கஷ்டப்படுவேன்னு நினச்சி விலகி விலகி போய்கிட்டு இருந்தீங்க. இனிமே அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். அப்போ நான் எப்படி இருந்தாலும் உனக்கு ஓகே தான். ஆமாம். தேங்க்யூ பேபி அண்ட் லவ் யூ. லவ் யூ முத்து. மாப்பிள வாங்க. மாப்பிள மாப்பிள வாங்க. இப்போ எதுக்கு வெண்ணிலா எந்திரிச்சு அங்கே போய் நிற்கிற? நான் உன்னை போக சொன்னேனா? அப்பா முத்து, ஸோ காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? உன் காஃபியை குடிக்க தான் நான் இங்கே வந்தேனா? எங்கள் வீட்டிலலாம் காஃபி இல்லையா? மாப்பிள கோவமா இருக்கீங்களோ? இல்லை, இருக்கும். என்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தீங்க. தெரியுதுல்ல, அப்போ பேசிட்டு இருக்கும்போதே எந்திரிச்சு அங்கே போய் நின்னா என்ன அர்த்தம்? அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்தா நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? பேசிக்கிட்டு தானே இருந்தேன். மாப்பிள வா, இங்கே வந்து பக்கத்தில் உட்காரு. முத்து, அப்பா. மாப்பிள முத்து, உட்காருங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அப்புறம் குடிச்சுக்கிட்டே பேசுவோம். காஃபி போடு, போட்டு குடி. குடிச்சிட்டு உங்க அப்பா கிட்ட உட்காந்து பேசு. மாப்பிள முத்து, மாப்பிள ஏம்மா நான் வந்துட்டேன்னா மாப்பிள கோச்சுக்கிட்டு போறாரு? ஆமாப்பா, நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க வந்ததும் அவருக்கு கோபம் வந்துருச்சு போல. எனக்கு தெரியாதுலடா பாப்பா, நீங்க 2 பேரும் உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு. மாப்பிள எப்போ வந்தாரு? ஆமா, வாசக்கதவு ஏன் அப்புறம் ஜாத்தி இருக்கு? ஆமா
ஆமாப்பா, நீங்க தான் நான் வீட்டில் இல்லாத நேரம் நீ தனியா இருக்கும்போது வாசக்கதவை சாத்திடுன்னு சொன்னீங்கல்ல. நான் சாத்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ள இருந்தேன். அப்புறம் துணி காய போட்டதெல்லாம் எடுக்கலான்ட்டு கொல்லை பக்கம் போனேன். அப்போ இவர் அங்கே நின்றுட்டு இருந்தாரு. அப்படியே கூப்பிட்டேனா இந்த பக்கமே வந்துட்டாரு. அதுதான்ப்பா வாசக்கதவை திறக்கவே இல்லை. அவர் எதுக்குமா கொள்ளையில நின்னுகிட்டு இருந்தாரு? அதானே, அவர் எதுக்கு கொல்லையில நின்றுக்கிட்டு இருந்தாரு? யாரோ ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு கூட இருந்தாரே. தெரியலையேப்பா, யாரோ ஒருத்தர்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் தான் பார்த்து உள்ள கூட்டிட்டு வந்தேன். ஒரு காஃபி கூட குடிக்கல, குடிக்காமலே போயிட்டாரு. மாப்பிள்ள கோச்சுக்கிட்டு இருப்பாரோ? ஒரு போனை போட்டு சமாதானப்படுத்துறா. ம், சரிப்பா. முத்து, முத்து நில்லுங்க. உள்ள வாங்க. அப்பாவை வேணா கொஞ்ச நேரம் வெளியே நிக்க சொல்லலாம். நீங்க என்ன பேசணுமோ பேசுங்க. கோச்சுக்காதீங்க முத்து. கோவிச்சுக்கல நிலா, உள்ள போ. வாங்க, நான் டீ காஃபி ஏதாவது போட்டு தர்றேன், குடிச்சிட்டு போங்க. நோ தேங்க்ஸ். கோச்சுக்கிடாதீங்க முத்து, ப்ளீஸ். எங்க வீட்ல அந்த ஒரே ஒரு ரூம் தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்பா தெரியாம வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை பேபி, சாரி. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சாரியா. நான் போயிட்டு வரேனே. ம். நிலா, ம். தலை நிறையா அழகா பூ வச்சுக்கோ. வீராவை கொண்டு வர சொல்றேன். ம், முத்து, பை. முத்து, முத்து என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அவங்க வீட்ல எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். வெற்றி. வளர்மதி, காஃபி நீயா போட்ட? நான் தான் போட்டேன். காபி போடுறதுன்னு பெரிய வித்தையா? அடியே, ஏன்டி இப்படி அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி கொடுக்குற? என்ன வெற்றி? இல்ல, நீ காஃபி போட்டு வந்ததே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அதுலயும் காஃபி போடுறது பெரிய வித்தையான்னு ரொம்ப அசால்ட்டா பேசுற பத்தியா? அது அதை விட பெரிய அதிர்ச்சியா இருக்கு. நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல, அதெல்லாம் ஒரு தடவை சொல்லி கொடுத்தேன்னா நல்லா கத்துக்கிடுவேன். சரி, கொண்டா குடிப்போம். வளர்மதி, நிஜமாவே நீ தான் போட்டியா இல்ல? வெற்றி, நான் தான் போட்டேன். எப்படி போட்ட? வெற்றி, இது ரொம்ப சாதாரண விஷயம் வெற்றி. ஆனா நீ அதை பண்ணும்போது எனக்கு அசாதாரணமா தெரியுது. காபி பொடி வாங்கி வச்சீங்கல்ல, ப்ரூ. ஆமா பாலை காய்ச்சி வச்சிருந்தீங்கல்ல. ஆமா. நீங்க காய்ச்சி வச்ச பால்ல 1 ஸ்பூன் காபி பொடி, 2 ஸ்பூன் சீனி போட்டு 2 கிண்டு கிண்டி எடுத்துட்டு வந்து நீட்டிட்டேன். பா, எவ்வளவு வேலை பார்த்திருக்க. ஆனாலும் காஃபி நல்லா தான் இருக்கு வளர்மதி. எப்படி, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே செஞ்சனா? நல்லா இருக்குல்ல? பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. கட்டிக்கார பிள்ளையா போயிட்ட வளர்மதி. குடிங்க வெற்றி, ஆறி போறதுக்குள்ள. குடிக்கிறேன்டி. என் பொண்டாட்டி போட்ட காப்பி. வெற்றி, ம். இங்க என்னை பாருங்க. என்ன? மலர உங்க கொழுந்தன் கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு பட்டுச்சேலை வேணும். ஆமா, நீ சேலை கட்டி அழுத்து போவ. இதுல பட்டு சேலை வேற. வெற்றி, கட்டுவேன். கட்டுவேன்னா அப்ப இருக்கிற சேலை எடுத்து கட்டு. எத்தனை சேலை புதுசா இருக்கு? ஆஹா, மலரு அவன் கொழுந்தன் கல்யாணத்துக்கு புது சேலை தான் கட்டுவா. அப்ப நானும் புது சேலை தான் கட்டணும். எனக்கு வேணும். வீட்டுல பீரோல புது சேலையா தானடி இருக்கு, அதை எடுத்து கட்டு. அவ கல்யாணத்துக்கு இப்ப கடையில போய் எடுப்பா. எனக்கு வேணும் புதுசா. பீரோல இருந்து எடுத்து கட்டுறதுக்கு எனக்கு தெரியாதா? அடையப்பா, எங்க எடுத்து கட்டு பாப்போம். இல்ல, பீரோல இருந்து எடுத்து எங்க மைனிட்ட கொடுத்து எனக்கு கட்டி விட சொல்றதுக்கு எனக்கு தெரியாதா? எனக்கு புதுசா வேணும். கடையில போய் தான் எடுக்கணும். சரி, எடுப்போம் விடு. அப்படியாவது சேலையை கட்டு. சரி. வெற்றி. என்ன வளர்மதி? அதுதான். என்ன இதுதான்? இந்த நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, மலர் வீட்டுக்காரரு மலரை தங்கப்பிள்ளைன்னு கூப்பிடுறாரு. மலரோட கொழுந்தேன் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட போற பொண்ணு இருக்குல்ல, அந்த வெண்ணிலா பிள்ளை, அவளை பேபின்னு கூப்பிடுறாரு. நீங்க மட்டும் ஏன் வெற்றி என்ன வளர்மதின்னு கூப்பிடுறீங்க? அதுதானே உன் பேரு? இல்ல, அவங்கெல்லாம் செல்ல பேர் வச்சு கூப்பிடுறாங்க. எங்க அண்ணன் கூட எங்க மைனிய மயிலம்மான்னு கூப்பிடுவாரு தெரியுமா? நீங்க மட்டும் என்னைய முழு பேர் சொல்லி நீட்டி கூப்பிடுறீங்க.
நீங்களும் என்னை லவ் பண்ணி தானே வெற்றி கல்யாணம் முடிச்சீங்க. அப்போ என் பேரை மட்டும் எதுக்கு செல்லமா சுருக்கி கூப்பிட மாட்டேங்கிறீங்க? இல்லைன்னா எனக்குன்னு ஒரு செல்ல பேர் ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு வைக்கணும்னு தோணவே இல்லையா? என்ன வளர்மதி இப்படி கேட்டுப்புட்ட? ம் எனக்கு இவ்வளவு நாள் இது தோணாம போச்சே வளர்மதி. ம் பாருங்க, அதை சொல்லும் போது கூட வளர்மதின்னு தான் நீட்டி நெளிக்கிறீங்க. சரி உன்னை எப்படி கூப்பிடணும்? எனக்கும் ஏதாவது செல்ல பேர் வைங்க. ஆ, சரி நான் யோசிக்கிட்டா. என்னைய செல்லமா கூப்பிடுறதுக்கு கூட யோசிக்க தான் செய்யணுமா? ஆமா, அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். என்ன வளர்மதி? வெற்றி. ஆமா இல்ல, இரு 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 இருடி இரு. நான் ஏன் உன்னை இவ்வளவு நாளா செல்ல பேர் வச்சு கூப்பிடாம இருக்கேன்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமே. ம் சரி, நான் உன்னை செல்லமா கூப்பிடுறதுக்கு ஒரு நல்ல பேரை யோசிச்சு சொல்றேன். என்ன கோச்சுக்கிடாத. ம் சரி, ஒரு நாள் தான் டைம் உங்களுக்கு. ஆ சரி சரி. வெற்றி, இந்த கொடையை எடுத்துட்டு போங்க என்ன போகும்போது. ம் சரி, நான் போயிட்டு வரட்டுமா? ம் நானும் போயிட்டு வரேன். அம்மா வீட்டுக்கா? வா கொண்டு போய் விடுறேன். நீங்க போய் வண்டி எடுங்க, நான் அதை வச்சுட்டு ஓடியாந்துடுறேன். எனக்கு நல்ல பேரா நீங்களும் யோசிங்க, நானும் யோசிக்கிறேன் என்ன. ம் இது ஏன் நம்ம இவ்வளவு நாளா யோசிக்காம விட்டுட்டோம்? எனக்கு ஒரு நல்ல பேரா வைக்கணும். வைரப்பிள்ளைன்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? அது ஏதோ வைர பிள்ளை மாதிரி இருக்கு. வெள்ளி பிள்ளை? அதுவும் நல்லல. நல்ல பேரா யோசிக்கணும். இப்ப எதுக்கு மூஞ்சியை இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே வச்சிருக்க? கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஐடியா தர்றேன்னு உங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் என்னை செய்ய வச்சுக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல இல்லடா வினே, இந்த கூடைய தூக்கிட்டு வா. என்ன கோழி? உன் கோழிதான். விளையாடாத கோழி, கல்யாணத்துக்கு இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. இங்க பாரு, கல்யாணத்தை நிறுத்திட்டு என்ன செய்ய போற? கல்யாணத்தை நிறுத்திட்டு வெண்ணிலாவை நான் கட்டிக்கிடுவேன். அப்ப என்ன? ஒன்ன என்ன செய்ய? சொல்லு, என்ன செய்ய போற? நீ ஊரை பார்த்து போய் சேரு. நான் ஊரை பார்த்து போய் சேரணும்னா அப்ப ஐடியா மட்டும் எதுக்கு என்கிட்ட கேக்குற? கோழி, நீ தானே கோழி என் ஃப்ரெண்டு. ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து நீ நல்லா படிக்கிற பிள்ளை. உனக்கு தான் ஐடியாலாம் நல்ல நல்ல ஐடியாவா வரும். சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். ஒரு வாரம் கழிச்சு யோசிப்போமா? ஒரு வாரம் கழிச்சா? சரி. கோழி, ஒரு வாரத்துல கல்யாணமே நடந்துரும். இங்க பாரு வினே, வெண்ணிலாவுக்கும் முத்துக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தி நீ ஒன்னும் கிழிக்க போறதில்ல. அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடவும் மாட்டா. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ நல்லாவும் இருக்க மாட்ட. உனக்கு நான் தான் செட் ஆவேன். அதுவும் இல்லாம முத்து ஊருக்கு போனவன் என்ன நினைச்சானோ தெரியல, திரும்பி வந்து அவளுக்கு பூ வச்சிருக்கான், பரிசமும் போட்டு முடிச்சாச்சு. இனிமேலு நீ வெண்ணிலா பக்கம் திரும்பி பார்த்தா கூட அவன் உன் கண்ணு முழிய நோண்டி கையில கொடுத்துருவான், பாத்துக்கோ. அவன் கண்ணு மொழியை நோண்டி கையில கொடுக்க தட்டிக்கும். என் கை என்ன புளியங்கா பறிச்சுக்கிட்டு இருக்குமா? முதல்ல ஒரு 2 கையையும் உடைச்சிட்டு தான் அவன் உன் கண்ணு முழியவே நோண்டுவான். அவனை பத்தி நல்லா தெரிஞ்சும் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, பிளான் போடணும்னு நினைக்கிறேன்னா உன் முட்டாள்தனத்தை என்ன சொல்றது? இங்க பாரு வினே, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உன் கண்ணனுக்கு வீட்டுல கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க அண்ணன் கல்யாணமும் இந்த மாசத்துலயே முடிஞ்சிரும்னு உங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன். உங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு வருஷமோ 2 வருஷமோ போகட்டும். நம்ம கல்யாணத்தை பத்தி நீ வீட்டுல பேசுற, புரிஞ்சதா? அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆகாவளி வேலை பார்த்துக்கிட்டு தெரியாத. கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் போட்டு தர்றேன்னு சொல்லி ஏமாத்தி 2 நாளா உன் வீட்டு வேலை எல்லாத்தையும் என்னைய பார்க்க வச்சு இப்படி கடைசியில ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்ற பத்தியா? இங்க பாரு, நீ முட்டாள்தனமா ஒரு வேலை பார்க்கணும்னு நினைச்சா நான் அதுக்கு முட்டுக்கட்டை போடதான் செய்வேன். நீ நல்லதா ஒரு வேலை பாரு, உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். நீ ஹெல்ப் பண்ணலைன்னா போ. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. இந்த கல்யாணத்தை நான் எப்படி நிறுத்தி காட்டுறேன்னு பாரு. வெண்ணிலா எனக்கு தான். போலுசு போ. ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே அவனோட பென்சில் பாக்ஸ்ல இருந்து ஒரு அழுகிறப்பற கூட உன்னை தொட விட மாட்டான். இப்ப அவன் கட்டிக்க போற பொண்ணு அந்த கல்யாணத்தை நிறுத்தி நீ கட்டிக்க போற. அதை பார்த்துக்கிட்டு அவன் விரல் சப்பிக்கிட்டு நின்றுகிட்டு இருப்பான். நான் போடுற பிளான் பக்காவா இருக்கும். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ வினே, இந்த கல்யாணத்தை நீ நிப்பாட்ட போறேங்கிறது நடக்காத காரியம். அப்படியே ஒருவேளை நீ நிப்பாட்டி வெண்ணிலாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு நினைச்சாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு உங்க அப்பா அம்மாவே அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க, பாத்துக்கோ.
போ கோழி லூசு, உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது. யாருக்கிட்ட பேசணுமோ, இதுக்கு யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கணுமோ நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். நீ வேலையை பார்த்துக்கிட்டு போ. இந்தா உன் கூட வந்துட்டான் ஏமாத்து கோழி. ஐடியா தர்றேன் 2 நாளா வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டா. மூஞ்சி முகரைய பாரு. இப்போ எழுதுனது எல்லாமே வெளியூர்ல இருக்கிற சொந்தக்காரங்களோட அட்ரஸ் இடா தாயி. சரிங்க தே, பத்திரிக்கை அடிச்சு வந்ததும் குலசாமிக்கு வச்சுட்டு வரிசையா எல்லாருக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிடலாம். ஆமா, அனுப்பிடணும். அடுத்த லிஸ்ட் எழுதுவோமா? பத்திரிக்கை டிசைனே இன்னும் செலக்ட் பண்ணல. இவங்க செலக்ட் பண்ணி அதை அடிக்க கொடுத்து அது வந்து 4 நாளைக்குள்ள எல்லாத்தையும் அனுப்பி முடிச்சிடலாமாத்தே? அடே, ஸ்பீட் போஸ்டில் போட்டால் ஒரு நாளில் போயிரும்டா. இன்னைக்கு காலையில் அனுப்பணும்னு வை. பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் சாயங்காலமே போயிடும். தூரத்தில் இருக்கிற ஊர்களுக்கு மறுநாளே போயிடும். அது தெரியும் தே. அப்படினாலும் இன்னைக்கு நாளைக்கு பத்திரிக்கை கைக்கு வந்தா தானே நம்ம அனுப்பினாலும் அது உடனே போய் சேரும். அவங்களும் பார்த்துட்டு ரெடியாகி வர்றதுக்கு சரியா இருக்கும். என்னடா செய்யறது? அவசரமா கல்யாணம் முடிச்சா இப்படித்தேன். பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க உடனே வந்துருவாங்க. தூரம் தொலைல இருக்கிறவங்க கல்யாணம் முடிஞ்சதும் கூட வருவாங்க. உங்க கல்யாணத்துக்கெல்லாம் எத்தனை பேர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து போனாங்க நம்ம வீட்டுக்கு, ஞாபகம் இருக்கா? ஆமாத்தே, ஞாபகம் இருக்கு. நிறைய பேருக்கு பத்திரிக்கை அனுப்பலன்னு சொன்னாரு. ஆமா, கல்யாணமே ஒரே சிக்கலா இருந்ததுல என்னத்துக்கு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அப்படின்னு பார்த்தான். அதனாலதான் ஒன்னும் சொல்லலை யாருக்கும். மைனி எங்கத்தே காணும்? ஒரே வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல. ஆமா. எனக்கு மிச்சம் ஏதாவது வேலை இருக்கா? இவர் தறி பக்கத்துல நின்னுக்கிடவே மாட்டாரு. நாடாவில தாரை ஏத்தி விட்டுட்டு ஓட்டி விட்டுட்டு வந்துடுறது. அது பாட்டுக்கு ஓடும்டாப்ல, 1/4 மணி நேரத்துக்கு ஓடும். அது கரெக்டா ஓடுதான்னு பக்கத்துல நின்னு பார்க்க வேண்டாமாங்க? நேத்து தான் கணேசே சேலை கிழிஞ்சிருச்சு ஒண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படி அது தறியில கோளாறு இருந்தாதான் நாடா குத்தி அந்த மாதிரி ஆகும். ஏன் தறி சிட்டா பறக்கும். மாப்பிள்ள சாரும் வந்தாச்சு. குழந்தனாரே, டீ போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரட்டுமா? கொஞ்ச நேரம் ஆகட்டும் மைனி. என்னடா தேங்க்ஸ் ப்ரோ? தேங்க்ஸா? எதுக்கு? சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. சரி, வச்சுக்கிறேன். என்னவா அண்ணனுக்கும் தம்பிக்கும்? தம்பி என்னடா? தேங்க்யூ ப்ரோ. அடே தம்பி என்னையா? நத்திங். பாருங்கம்மா அவனை. அவன் ஏதோ ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான் போலயா. என்னன்னு தெரியலையேம்மா. வேற என்னவா இருக்கும்? வெண்ணிலா வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாரு புது மாப்பிள்ள. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னு போய் கேளியா பிள்ளை. சரிங்கம்மா. ஐயா, உங்க அக்காளுக்கு ஒரு போன போடியா, எங்க இருக்கான்னு காலு. இந்த பண்றேம்மா. நானே வந்துட்டேம்மா.